இந்த வீடியோவில் n கலப்பெண்களின் மதிப்பு a plus ib அப்படின்னு இருந்தால் அதுலேருந்து இந்த மதிப்பு எப்படி கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தரப்பட்ட இந்த n கலப்பெண்களின் மதிப்பானது a plus ib அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைனை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதில் இந்த லைனில் இருபுறமும் மட்டும் எடுக்கலாம். மாடுலஸ் மதிப்பு எடுக்கலாம். மாடுலஸ் எடுக்கிறோம்னா ரெண்டு பக்கமும் அப்படியே மொத்தமாக இது வந்து n கலப்பெண்களின் பெருக்கலுக்கு மாடுலஸும் ஈக்குவல் டு வலது பக்கம் அதே போல இந்த கலப்பெண்ணுக்கு மாடுலஸ் மதிப்பு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலப்பெண்களின் பண்புல n கலப்பெண்களின் பெருக்கலுக்கு மாடுலஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலப்பெண்களுக்கும் தனித்தனியாக மாடுலஸ் போட்டு பெருக்கணும்னா இந்த மதிப்பானது இந்த மதிப்பும் சமமாக இருக்கும். அப்ப n கலப்பெண்களின் பெருக்கலுக்கு எடுக்கப்படக்கூடிய மட்டு மதிப்பும் ஒவ்வொரு கலப்பெண்ணுக்கும் தனித்தனியா மட்டு மதிப்பு கண்டுபிடிச்சு அதை பெருக்குனா வரக்கூடிய இந்த மதிப்பும் ரெண்டும் சமம் தான் அப்படின்றதுனால இந்த பண்பை வந்து நம்ம இங்க பயன்படுத்திக்கிறோம். அதனால n கலப்பெண்களின் பெருக்கலுக்கு மட்டு அப்படின்றத எடுத்துட்டு ஒவ்வொரு கலப்பெண்களுக்கும் தனித்தனியா மட்டு மதிப்பு போட்டுக்கலாம். மாடுலஸ் மதிப்பு கண்டுபிடிச்சு அதை பெருக்குனா போதும் இடது பக்கம். அப்போ இது போல இருபுறமும் வர்க்கப்படுத்தும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலப்பெண்ணையும் வர்க்கப்படுத்திக்கலாம். இந்த பக்கம் வர்க்கப்படுத்தும் போது தனித்தனியா ஸ்கொயர் போட்டுக்கலாம். வலது பக்கம் அதே போல இந்த கலப்பெண்ணுக்கு வர்க்கப்படுத்தும் போது மேலே அடுக்கு 2 போட்டுக்கலாம். அப்ப இதனோட மதிப்பெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பெண் z ஈக்குவல் டு x பிளஸ் iy அப்படின்னு இருந்தா அந்த கலப்பெண்ணுக்கு மாடுலஸ் மதிப்பு என்ன வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கலப்பெண்ணில் உள்ள மெய் மதிப்பு மற்றும் கற்பனை பகுதியை வர்க்கப்படுத்தி கூட்டி ரூட் எடுத்தா போதும். இப்பயே இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கம் இந்த ரூட் போயிடும். therefore மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மெய் மதிப்பையும் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டணும். அந்த ரிசல்ட்டை பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலப்பெண்லையும் உள்ள மெய் பகுதி மற்றும் கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணி கூட்டி அதை பெருக்கல்ல போட்டிருக்கோம். இப்படி பெருக்கல்ல போடும்போது இதுதான் நமக்கு 1வது கணக்குக்கு தேவையான மதிப்பு. therefore இதுதான் வந்து 1வது கணக்கின் விடை அப்படின்னு நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதே போல 2வது கணக்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது தரப்பட்ட இந்த லைன் எடுத்து எழுதி ரெண்டு பக்கமும் வீச்சு கண்டுபிடிக்கலாம். வீச்சு அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு குறியீடு போடுவோம். வீச்சு ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம். இந்த ஆர்குமெண்டோட பெருக்கல்ல இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் கலப்பெண்களின் பெருக்கல்ல உள்ள பெருக்கலுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா தனித்தனி ஒவ்வொரு கலப்பெண்ணுக்கும் ஆர்குமெண்ட் எடுத்து அதை கூட்டினா போதும். வீச்சு கண்டுபிடிச்சு கூட்டினா போதும். therefore இங்க மொத்தமா இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் அப்படின்றத வீச்சு அப்படின்றத ஒவ்வொரு கலப்பெண்ணுக்கும் தனித்தனியா வீச்சு போட்டு கூட்டல்ல எழுதிக்கலாம் இது போல. அப்போ ஒவ்வொரு கலப்பெண்ணுக்கும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ai பிளஸ் ibi அப்படின்னு எடுத்தோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதியை மேலே போட்டு மெய் பகுதியை கீழே வகுக்கணும். அதே போல இந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் y1 by x1 இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் y2 by x2 எக்ஸெட்ரா இது போல எழுதிக்கலாம். அதே போல வலது பக்கத்துல பிளஸ் 2k பையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கூட்டல்ல உள்ளதை சிக்மான்னு எழுதிக்கலாம். சிக்மா ஆஃப் அப்படின்னு போட்டு r ஈக்குவல் டு 1 to n வரைக்கும் போட்டு tan இன்வர்ஸ் y சஃபிக்ஸ்ல r x சஃபிக்ஸ் r இந்த r எடுத்துங்க போட்டுக்கலாம். therefore இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். வாழ்த்துக்கள்.